வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ். வெப்3 உலகம் வரவேற்கிறது. ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோடைய லிங்க் இருக்குது, நீங்கள் டெலிகிராமை ஃபாலோ பண்ணலாம். டெலிகிராம் வைத்திருப்பவர்கள் கேபிட்டல் லெட்டர் கேகே வெப்3 வேர்ல்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா வெப்3 உலகம் டெலிகிராம் சேனல் வரும், ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்று டெஃபி என்எஃப்டியில் ரிஜிஸ்டர் வித் ஆக்டிவேஷன் செய்வது எப்படி என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். டோக்கன் பாக்கெட்டு தேவை. டோக்கன் பாக்கெட்டு என்கிற வேலட் ரிஜிஸ்டர் பண்ணுவது எப்படி என்று ஆல்ரெடி வெப்3 உலகம் யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன். பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆல்ரெடி தெரிந்தவர்கள் டோக்கன் பாக்கெட்டை வைத்திருப்பவர்கள் உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஓபிபிஎன்பி வேலெட்டை ஓப்பன் செய்ய வேண்டும். புதிய வேலெட்டை நீங்கள் க்ரியேட் செய்யணும். அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற 3 டாட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். வேலெட் சைன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு சர்ச் என்ற இடத்துல ஓபின்னு நீங்கள் டைப் பண்ணாவே ஓபிபிஎன்பி வந்து விட்டது. அப்படியே கீழே சைனுக்கு டச் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் டச் பண்ணால் நெக்ஸ்ட்டு புதிய வேலெட் வந்து விட்டது. இப்படி தான் நீங்கள் ஆல்ரெடி வைத்திருக்கிற வேலெட்டில் இருந்து புதிதாக ஓபிபிஎன்பிக்குரிய வேலெட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல ஹோம் பேஜில் நமக்கு குறைந்தபட்சம் சரி ஓகே இதுக்கு முன்பு வைத்திருந்த பழைய வேலெட் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 கோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இப்படி காட்டும். ஓகேங்களா, நமக்கு தேவையானது புதிய வேலெட்டு தான். புதிய ஓபிபிஎன்பிக்குரிய வேலெட்டு சிவப்பு கலரை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதிய வேலெட்டு காட்டும். இதே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரை டச் பண்ணிங்கன்னா பழைய வேலெட்டு உங்களுக்கு காமிக்கும். புதிய ஓபிபிஎன்பி வேலெட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படி காமிக்கும். இந்த இடத்துல நமக்கு குறைஞ்சபட்சம் தேவையானது இது ஓபிபிஎன்பி ஓபி யூஎஸ்டிடி. ஓகே, குறைஞ்சபட்சம் உங்கள் வேலெட்டை நீங்கள் செக் பண்ணி கொண்டு வந்துக்குங்க. இந்த கொண்டு வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிஜிஸ்டர் லிங்க் இன்வைட் லிங்க் இருக்கும். உங்களுக்கு இந்த லிங்க் இன்வைட் லிங்க் லீடர்ஸோடைய இன்வைட் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு டோக்கன் பாக்கெட்டுக்கு வாங்க. டிஸ்கவரில் மேலே பாருங்கள் என்டர் ஏன்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல ஆள்காட்டி வரல டச் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட்டுன்னு வரும். பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா இந்த லிங்க் இப்படி வந்துடும். கோ டுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கீழே ஆர்வமாக காமிச்சிருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். சதுரமாக போட்டு பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் 2 வட்டம் இருக்கும். 2 இதுலேயும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டபுள் டிக் இப்படி விழும். கண்டினியூ டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும், லோட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இந்த இடத்துல மஞ்சள் கலர் பாக்ஸ் என்பது உங்களுடைய லீடருடைய கோடு. ஓகேங்களா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லீடருடைய ஸ்பான்சருடைய லீடருடையது இது. நீங்கள் அங்கே காப்பி பண்ணிவிட்டு வந்தது இங்கே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, உங்களுடைய வேலெட் நம்பரு கனெக்ட் ஆகும். செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்குறது 131 கடைசியாக டி என்றது 131D என்பது என்னுடைய வேலெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸ்பான்சர் அட்ரஸ் லீடருடைய அட்ரஸ்ஸு அதுவும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் காட்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே ரிஜிஸ்டர் கொடுங்க. கொடுத்துட்டு ப்ராசஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இந்த பேஜை பார்த்து கொள்ளுங்கள். ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும். இது சின்ன சதுரமாக இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இதுமாரி டிக்கி விழும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு டச் பண்ணிங்கன்னா அப்ரூவ் கேட்கும், அப்ரூவ் கொடுங்க. இதேமாரி வரும். ரிஜிஸ்டர் கேட்கும், மீண்டும் அதை டச் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ஆகும். உங்களுக்கு சம்டைம் வந்து சப்போர்ட் ஆகலைன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பெருக்கல் குறி மேலே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பெருக்கல் குறி இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்துடும். பேக்கில் வந்துட்டு மீண்டும் டிஸ்கவரை டச் பண்ணி மேலே என்டரியாக இருக்கிற டிஆப்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபி என்எஃப்டின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணாவே உங்களுக்கு சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியவே ரிஜிஸ்டர் நீங்கள் டச் பண்ணாவே இன்டர்னலாக உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். கீழே பாருங்கள்
கடைசியாக 131Dன்னு சொல்லி கனெக்ட்னு இருக்குது. இதேமாரி கனெக்ட் ஆகணும். ஓகே, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க. உங்களுடைய ஸ்பான்சர் அட்ரஸும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி. மிக முக்கியமானது, இரண்டுமே மிக முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் நீங்கள் டச் பண்ணலாம். ஆல்ரெடி கனெக்ட் ஆனால் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பாக்ஸ் மஞ்சள் கலர் பச்சை கலர் எல்லாமே முக்கியமானது. ஸ்பான்சர் அட்ரஸ்ஸு, உங்களுடைய கனெக்ட் வேலட் அட்ரஸ்ஸு மிக முக்கியமானது. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் லாகின் கீழே பாருங்கள். லாகின் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வரும். இதில் ரிஜிஸ்டர் கேட்கும். மீண்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் ஹோம் பேஜ் இதேமாரி காட்டும். இந்த இடத்துல யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுது பாருங்கள். டோட்டல் லிமிட்டெல்லாம் காட்டுது. யூசர் ஐடி, லிமிட், ஓப்பன் டைமு படித்து தெரிந்து கொள்ளுங்கள். 1 by 1 காட்டுது. கனெக்ட் வேலட்னு இருக்குது பாருங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலட் வந்து கனெக்ட் ஆகி இதேமாரி ஷோ ஆகும். அங்கே இருக்கிறது வேலட்டில் இருக்கிறது இந்த இடத்துல உங்கள் ஹோம் பேஜ் இந்த சைட்டில் காட்டும். அது கீழே ரெஃபர் லிங்க் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாரி ஸோ உங்களுக்கு காட்டும், லெவல் காட்டும், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல NFT வந்து விட்டது. இந்த NFT வந்து நீங்கள் உங்களுடைய டோட்டல்ஸுக்கு பாதி NFT 2 NFTயாக நீங்கள் வாங்கலாம். ஏதாவது ஒரு NFT டச் பண்ணிங்கன்னா பை ஆகும். ஸோ பை ஆன பிறகு உங்களுக்கு அப்ரூவ்னு கேட்கும். அப்ரூவ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இருக்கிறது குறைந்து விடும். வேலெட்டை நீங்கள் மீண்டும் செக் பண்ணிங்கன்னா குறைந்திருக்கும். மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யலாம். ஸோ உங்க டைம் லிமிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு உடனே பை ஆகலை அப்படின்னா ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் கழித்து மீண்டும் அந்த NFT நீங்கள் வாங்கும்போது பை ஆகும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் டச் பண்ணுங்கள். சென்டரில் இருக்கிற இந்த கண்டினியூ இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டிக்கி வரும். டிக்கி வந்த பிறகு கீழே கன்ஃபார்ம் டச் பண்ணுங்கள். டச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ இதேமாரி வருது. சப்போஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஆகலைன்னா மீண்டும் பேக்கில் வந்து உங்கள் பேலன்ஸை செக் பண்ணிவிட்டு மீண்டும் டிஸ்கவரை டச் பண்ணி மேலே என்டரியை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபி NFT காட்டும். டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ மீண்டும் நீங்கள் NFTயை நீங்கள் பார்த்து பை பண்ணும்போது கண்டினியூ கேட்கும். அதை டச் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், வாங்கி விட்டது. NFT வந்து பை ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு டைம் ஓடிட்டுருக்கு. அவ்வளோதான் லீடர்ஸ், முடிந்து விட்டது டெஃபி NFT ப்ரோக்ராம். ஸோ ஸ்டெப்பாக நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டு இதெல்லாம் காட்டும். ஹிஸ்ட்ரி எல்லாம் காட்டுது. லாக் அவுட்டு டச் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்து ஹோம் பேஜை வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி தான் ஸ்டெப்பாக டெஃபி NFTயில் ரெஜிஸ்டர் வித் ஆக்டிவேஷன் செய்வது. மறக்காமல் டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். கூடுதல் தகவல் நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வெப்3 உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் KK.